ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மாமா சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான வெரைட்டி தோசை சுரைக்காய் அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் பாதி சுரைக்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ கட் பண்ண சுரைக்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு பாதி பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள், அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்குவத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசை தவா சூடு பண்ணிவிட்டு இதில் சின்னதாக ஒரு அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. சுற்றி வர எண்ணெய் விட்டுறலாம். ஸோ ஒரு பக்கம் இது நல்ல பொன்னிறமாக வெந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமே அடை நல்லா வெந்ததும் இதை எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா அடைகளையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.